தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றியம் உமரிக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் ராஜேஷ்குமாரோட பேர் வந்து எங்களுடைய 17 பெருமழையில் வந்து ஊருக்குள்ள வெள்ளம் ஒரு 7 அடி தண்ணி வந்து ஏகப்பட்ட வீடு பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 68 வீடு பாதிக்கப்பட்டது. இப்போ ஒரு 52 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 19 பேருக்கு 10,000 பணம் ஏறலன்னு சொல்லி இப்போ வந்து திடீர்னு மக்கள் வந்து வீடு கிட்டத்தட்ட காங்கிரீட் மட்டத்துக்கு வந்துட்டாங்க. இது ஆர்டர் கொடுத்து 4 மாதத்துக்கு மேலே இப்போ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல குடியிருக்கிற வீடு மாறி போயிருக்காங்க. அப்புறம் கரண்ட் பில் எல்லாமே டைரக்ட் மாறும்போது அவங்க ரொம்ப சிரமத்தில் ஆளாயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்த்து மனு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வர்ற 15ஆம் தேதி ஆர்டர் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இப்போ ஒரு 50,000 குறையும் நினைக்கிறாங்க. ஏன்னா 4 லட்சங்கிறது இப்போ 3.5 லட்சமாக ஆகிரும். அதாவது வெள்ளத்துக்குள்ள திட்டம் வேற, கலைஞர் கனவு வெள்ளத்தில் கேட்குறாங்க. இதை வந்து இது நம்பிக்கை இருக்கு. இந்த விரைவாக 15ஆம் தேதி கொடுத்து இந்த மாதத்துலேயே உங்களுக்கு பணம் அனுப்ப சொல்லணும். அப்புறம் இன்னும் வந்து வெள்ளத்துக்கு வந்து எங்கள் ஊராட்சி பகுதியில் வந்து ஒரு 150 குடியிருப்புக்கு மேலே வந்து வெள்ளத்தில் தண்ணீரை கிடந்ததுனால நோயெல்லாம் வந்துருக்காங்க. வந்து சுமார் வந்து ஒரு 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அந்த பணிகள் நடந்தது. அதில் வந்து இது வரைக்கும் அரசாங்கம் வந்து 1 ரூபா பணம் கூட கொடுக்கல, ஊராட்சிக்கு நேரடியாக கொடுக்கல. யூனியன் ஃபண்டில் வந்து 1,67,000 கொடுத்து அது வந்து அந்தந்த ஆளுங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஜென்ரேட்டரு, டீசல் பங்கு, ஆயில் இன்ஜின், மின் மோட்டர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட 6,15,000 வந்து இப்போ நான் வந்து ஊராட்சி மன்றத்தில் வந்து கடன் சொல்லி வாங்கினால எல்லாரும் எண்ணெய் போட்டு இருக்கிறாங்க. அதான் கடன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், வட்டி போட்டு கொடுக்கணும், அடிக்கடி வீட்டுக்கும் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கும் வரும்போது நமக்கு அது கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்கும். இதை வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வாங்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் உள்ளூரில் வந்து 1.5 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் எங்கள் ஊர் ஃபண்டில் வந்து செலவு பண்ணோம். இப்போ அந்த 1.5 லட்சம் அடைச்சிடுவோம். இதே வந்து பஞ்சாயத்து வந்து ரொம்ப நிதி பற்றாக்குள்ள வர்றதுனால வெள்ளத்துக்கு சொல்லி பஞ்சாயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி கொடுக்குறேன்னு சொல்லி அதிகாரி சொன்னாங்க.